தமிழகத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியீடு. மொத்தம் 5,67,00,000 வாக்காளர்கள் உள்ளதாக அறிவிப்பு. இறுதி வாக்காளர் பட்டியல் மொத்தம வாக்காளர்களின் எண்ணிக்கை 567,07380 ஆண் 277,38925 பெண் 289,60838 மூன்றாம் பாலினம் 7617. தமிழக இறுதி வாக்காளர் பட்டியலில் 74,07,000 வாக்காளர்கள் நீக்கம். எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு பின் நீக்கப்பட்ட சுமார் 97 லட்சம் பேரில் 23,30,000 வாக்காளர்கள் சேர்ப்பு. முதல்வரின் கொளத்தூர் தொகுதியில் 2,07,000 வாக்காளர்கள் உள்ள நிலையில் 83,000 பேரின் பெயர்கள் நீக்கம். எதிர்க்கட்சித் தலைவரின் எடப்பாடி தொகுதியில் 2,93,000 வாக்காளர்கள் உள்ள நிலையில் 19,000க்கும் அதிகமானோரின் பெயர்கள் நீக்கப்பட்டதாக அறிவிப்பு. திமுக எம்பி கனிமொழியோடு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் ஆலோசனை. மாநிலங்களவை சீட், உள்ளாட்சி தேர்தல் குறித்து பேசியதாக விளக்கம். கூட்டணி ஆட்சி கோரிக்கையை கைவிட்ட காங்கிரஸ் 39 தொகுதிகளை கேட்கிறது. 25 தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் மட்டுமே தர முடியும் என திமுக தெரிவித்ததாக தகவல். திமுகவுடன் மனிதநேய மக்கள் கட்சி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை. 5 தொகுதிகளை கேட்டதாகவும் உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிட உள்ளதாகவும் ஜவாஹிருல்லா பேட்டி. இந்த முறை 5 தொகுதிகள் மனிதநேய மக்கள் கட்சிக்கு தர வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். உதயசூரியன் சின்னத்தில் தான் மனிதநேய மக்கள் கட்சி இந்த தேர்தலில் போட்டியிடும். தனி சின்னத்தில் போட்டியிடப் போவதாக திமுகவுடனான முதற்கட்ட பேச்சுவார்த்தைக்கு பின் மதிமுக அறிவிப்பு. மீண்டும் ராஜ்யசபா சீட் வழங்குமாறு கேட்டிருப்பதாக மதிமுக அவைத் தலைவர் அர்ஜுனராஜ் தகவல். சின்னம் நாங்க எங்க சின்னத்தில் நிக்கிறோம். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய சின்னத்தில் தனியா நிற்கும். அது கோரிக்கை வச்சிருக்கிறோம். திமுக மக்கள் நீதி மய்யத்துடன் இன்று நடைபெறவிருந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை ஒத்திவைப்பு. வரும் 27ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடைபெறும் என தகவல். தேசிய ஜனநாயக கூட்டணியில் 6 தொகுதிகளை எதிர்பார்க்கும் தமிழ் மாநில காங்கிரஸ். எடப்பாடி கே பழனிசாமியிடம் ஜி.கே. வாசன் கோரிக்கை வைத்ததாக தகவல். கொளத்தூரில் குளிரூட்டப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தை திறந்து வைத்த முதல்வர் மு.க. ஸ்டாலின். பூங்கா, பயணிகள் நிழற்குடையும் திறப்பு. சென்னையில் கபாலீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை திறந்து வைத்த முதல்வர் மு.க. ஸ்டாலின். கல்லூரிக்கு கட்டடம் கேட்டால் பல்கலைக்கழகத்திற்கு கட்டடத்தை உருவாக்கியிருப்பதாக அமைச்சர் சேகர்பாபுவுக்கு பாராட்டு. கல்விதான் கடவுள் என கல்லூரி திறப்பு விழாவில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. கல்வி என்ற கடவுள் எல்லாவற்றையும் கொடுக்கும் என்றும் அறிவுரை. கல்வி எனும் கடவுள் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கும். அதனால தான் நான் எல்லா இடத்துலையும் தொடர்ந்து சொல்றேன், படிங்க படிங்க படிங்க. அதுதான் உங்களை உயர்த்தும். எல்லா வகையிலும் தன்னிறைவு பெற்ற தொகுதியாக கொளத்தூரை மாற்றியிருப்பதாக முதல்வர் பெருமிதம். கொளத்தூர் மக்களுடன் இணைந்து பண்டிகைகளை கொண்டாடுவதுதான் தனக்கு பூஸ்ட் என்றும் பேச்சு.
உங்களுக்கான திட்டங்களை தொடங்கி வைக்கிறது, நலத்திட்ட உதவிகளை வழங்குறது, உங்களோட சேர்ந்து பொங்கல், கிறிஸ்துமஸ், ரம்ஜான் போன்ற பண்டிகைகளை கொண்டாடுறது, இதெல்லாம் தான் எனக்கு பெரிய பூஸ்ட். ஓசூரில் கார் ஏற்றி அரசு ஊழியர் சிவமூர்த்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். ஆட்சி அதிகாரம் அவதியில் திமுகவினர் வெறியாட்டம் ஆடுவதாக குற்றச்சாட்டு. தூத்துக்குடியில் மாணவன் மீது சக மாணவர்கள் தாக்குதலில் ஈடுபட்ட சம்பவத்திற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். இதுதான் சமூக நீதியா? இவையெல்லாம் எந்த மாடலில் வருகிறது என கேள்வி. காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர் ஆட்சியில் தமிழ்நாடு சிறந்த மாநிலமாக இருந்ததாக விஜய் புகழாரம். ஸ்டாண்டர்ட் காமெடிக்காரர் நடத்தும் மாநிலம் போல தற்போது தமிழ்நாடு இருப்பதாகவும் விமர்சனம். இன்னைக்கு ஒன்னுத்துக்கும் உதவாத இந்த உல்டா மாடல் ஆட்சியில தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் மாநிலமாலாம் ஒண்ணு இல்ல, சூப்பர் ஸ்டாண்ட் அப் காமெடிக்காரர் நடத்துற மாநிலமா மாறிடுச்சு. கரூர் சம்பவத்தில் ஏன் என் மீது பழி போட்டீர்கள்? கரூரில் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக முதல் முறையாக பொதுவெளியில் பேசிய விஜய். கரூர் விஷயத்துல ஏன் மேல பழி தூக்கி போட்டீங்க? உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அப்படி பேசிருப்பீங்களா? தன் மீது அவதூறு பரப்புவது மக்கள் மீது அவதூறு பரப்புவதற்கு இணையானது. தாவேகா மேடையில் உணர்ச்சி வசப்பட்ட விஜய். ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து இந்த விஜயை எதிர்க்கிறாங்க. மக்களோட மக்களா நிக்கிறான், அந்த மக்கள் அவன் கூட நிக்கிறாங்க. அந்த காண்டு என் மேல அவதூறு பரப்புனா அது மக்கள் மேல அவதூறு பரப்புற மாதிரின்னு எனக்கு எதிராக செய்யற ஒவ்வொரு செயலும் அது மக்களுக்கு எதிராக செய்யற செயல் அவங்களுக்கு தெரியாம போச்சு. தமிழகத்தில் நடக்கப் போவது விசில் புரட்சி தேர்தல். கல்லாப்பட்டி கூட்டணி கணக்கு செல்லாது என விஜய் திட்டவட்டம். தாவேகா ஆட்சிக்கு வந்தால் போதையில்லாத தமிழகம் உருவாக்கப்படும். அதிகாரத்தில் பெண்களுக்கு சரிபாதி வாய்ப்பு என அடுக்கடுக்கான வாக்குறுதிகளை அளித்த விஜய். போதைப் பொருட்கள் இல்லாத தமிழகம் உருவாக்கப்படும். மாவட்ட கலெக்டர்கள் மற்றும் எஸ்பிக்களில் சரி பாதி பெண்களாக இருக்கும்படி செய்வோம். வேலூரில் விஜயை காண தடுப்புகளை உடைத்து முண்டியடித்த கூட்டம். ஆபத்தை உணராமல் சாலையின் எதிர்புறத்தில் இருசக்கர வாகனங்களில் பயணித்த தாவேகாவினர். சட்டமன்ற தேர்தலில் தாவேகாவுக்கு ஆதரவு. எம்ஜிஆர் அதிமுக கட்சி தொடக்க விழாவில் பண்ருட்டி ராமச்சந்திரன் பேட்டி. தமிழகத்தில் 4 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை சற்று உயரக்கூடும். குறைந்தபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் கணிப்பு. வாரத்தின் முதல் நாளே சவரனுக்கு 1440 ரூபாய் உயர்ந்த தங்கம் விலை. 1 கிராம் தங்கம் 14,860 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 10,000 ரூபாய் உயர்ந்தது. சென்னையில் 1 கிராம் வெள்ளி மீண்டும் 300 ரூபாயை தொட்டது.
கள்ளக்குறிச்சி தியாகதுருகம் அருகே அங்காளம்மன் கோயிலில் நடைபெற்ற மயான கொள்ளை திருவிழா. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு. சென்னை கடற்கரை செங்கல்பட்டு தடத்தில் 44 மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் தொடரும் அவதி. தாமதத்தை தவிர்க்க விரைவு ரயில் பயணிகள் முன்கூட்டியே திட்டமிட்டு ரயில் நிலையம் வர அறிவுறுத்தல். இன்று முதல் கூடுவாஞ்சேரி பரங்கிமலை இடையே கூடுதல் மின்சார ரயில்கள் இயக்கம். பயணிகள் அங்கிருந்து மெட்ரோ ரயில் மூலம் தங்களது பயணத்தை தொடரலாம் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. ஈரானில் உள்ள இந்தியர்கள் விரைந்து தாயகம் திரும்ப அங்குள்ள இந்திய தூதரகம் அறிவுறுத்தல். ஈரானை அமெரிக்கா எந்நேரமும் தாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் முன்னெச்சரிக்கை. பிரேசிலில் நடைபெற்ற வருடாந்திர திருவிழா நிறைவு. பிரம்மாண்ட அணிவகுப்பில் வண்ணமிகு பாரம்பரிய உடைகளுடன் வலம் வந்த இசைக்குழுக்கள். நியூயார்க் நகரில் கடும் பனி புயல். ஒரே இரவில் 15 அங்குலம் அளவுக்கு பனிக்கட்டிகள் சூழ்ந்ததால் மக்கள் அவதி.